இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரர் மற்றும் பிராணி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். Okay, hi guys, welcome to our podcast. So, இன்னைக்கு எபிசோடு நம்ம அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்த கலாச்சார காவலன்ஸோட பார்ட் 2. ஓகேங்களா? சரி, யார் யார் இணைஞ்சிருக்கான்னா எப்பவும் நம்ம கூட ஷான் குட்மன், வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம கலாச்சார காவலன்ஸ் இதுல போன பார்ட் 1ல பேச வந்த அதே 2 பேர், மார்கபந்து, வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம மிஸ்டர் கே, வணக்கம். வணக்கம் பிராலி, வணக்கம் சால், வணக்கம் மார்கபந்து. வணக்கம் வணக்கம். ஸோ மார்கபந்து வந்து டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து என்னென்ன ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டார் பார்ட் 1க்கு. ஸோ பார்ட் 1க்கு என்னென்ன ஃபீட்பேக் என்னென்ன வந்துச்சுன்னா, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, எப்போ ப்ரோ பார்ட் 2 எப்போ வருவீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அவ்வளவு வரவேற்பா நம்ம பாட்காஸ்டுக்கு. ஆமாப்பா, இந்த எபிசோட் தான் டாப்ல இருக்கு நம்மள இப்போதைக்கு. அவ்வளவு கழுவி ஊத்திருப்போமே. ஸோ வந்து அவனுங்க ஆசைப்படுறது, அதாவது ஃபாலோவர்ஸ் அவங்க ஆசைப்பட்டு கேட்டது என்னன்னா, இந்த கலாச்சார காவலன்ஸை பயங்கரமா செய்யுங்க ப்ரோ, ரோஸ்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த தமாஷுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கம் வந்து. ஆனா ஒரு சில ஃபேன்ஸ் என்கிட்ட பர்சனலா கேட்டது என்னன்னா, அந்த கலாச்சாரத்தை எதிர்த்து பேசுற அந்த கம்யூனாட்டிங்களை கண்டம் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க மிஸ்டர் பிராலி. தலைவர் சூப்பரா டக்குன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாம எல்லாம் நம்ம மார்கபந்து முதல் சந்து கிட்ட கத்துக்கினது தான். அப்படிங்களா மிஸ்டர் கே? தெரியலையே, என்ன அறியாம. வாங்க டாபிக் உள்ள போலாம். ஓகே சார், ஓகே சார். ஸோ அதான் நம்ம அன்னைக்கு வித்தர் வந்து ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம். ஸோ அதான் நீ இப்போ திருப்பி இந்த காமன் கொஸ்டினே வைக்கிறேன், ஏன் வந்து இந்த கலாச்சாரம் என்பது வந்து பெண்களை சுற்றியே கட்டமைக்கப்படுகிறது? திருப்பி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிங்க சால். விக்ரம் பட டைட்டில் டீசர் மாதிரி ஆரம்பிக்கிறார் போல இருக்கு. பெரிய இடத்துக்கு போயிட்டாலும் எங்களுக்குலாம் ஒரு பயம் தொத்திக்கினே வந்துருது. லைக் வந்து நம்மளை விட அஹெடா போயிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம். அதனாலயே வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கல்ச்சர் ஃபாலோ பண்றது வந்து எல்லாமே பெண்ணை சென்ட்ரா வச்சுதான் பண்றாங்க. லைக் அவங்க வந்து கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிக்கிறாங்க. லைக் வைஸ் எப்படின்னா புதுசா ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி. ஆனா வந்து பெண்களை மட்டும் பின்னாடியே வச்சு லைக் வந்து நீ என்னதான் படிச்சாலும் எனக்கு இல்லதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துவாங்க இவங்கலாம். லைக் தமிழா ப்ரோக்ராம்ல பண்ண மாதிரி. ஆமா, மைக்கு கீழே குத்துருங்க. அது ஆட்ரூட் என்னன்னா உமனை சுத்தி தான் இருக்கு கலாச்சாரம் அப்படின்னு இவங்க கண்ணோட்டத்துல பார்த்தாக்கா. உங்க கண்ணோட்டமா இருக்கலாம், இல்ல மத்தவங்க கண்ணோட்டமா இருக்கலாம். என் கண்ணோட்டம் அப்படி கிடையாதுங்க, அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது சால் ரொம்ப நகைச்சுவையா பேசுறாப்ல, நடுவுல வர தமிழாவுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பண்றாப்ல. எந்த கலாச்சார கண்ணிய அப்படி பார்த்துட்டு வந்து பேசுறாப்லன்னு தெரியல எனக்கும். ஆனா ட்ரெஸ்ஸிங்ன்றது வந்து பொதுவா இந்த கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவானது, அது முக்கியமானது. சரி, that is what my கருத்து I am saying. சரி சரி, மார்கபந்து சொல்லுங்க. இவரு உமன்ஸ் பேஸ் பண்ணி தான் கலாச்சாரமே இருக்குன்னு சொல்றாரு இல்லையா மிஸ்டர் சால்? அது வந்து ஒரு வகையில நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்லல அந்த மாதிரி, நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்கன்ற. பில்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இருங்க மார்கபந்து, இருங்க. இது வந்து யார் சொன்னாங்கன்னா வந்து ஒரு பெண்ணே வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் எப்பவுமே நீங்க சொல்றது கரெக்டு தான், பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லல. அது வந்து எப்படி மாத்திக்கலாம்? ஆனா வந்து
அது மாத்தணும். அது ஏன் என்னோட அபிப்பிராயம் இல்ல என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, நான் இது ஏன் வந்து உமன பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்கன்றத வேணா நான் ஒரு ரீசன் சொல்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. இதுக்கு ப்ரூஃபோ இதோ இல்ல கிடையாது. நீங்களா நினைச்சுக்கினது சொல்லுங்க, அசம்ஷன் சொல்லுங்க. நானே அசியமா நினைக்கிறது. இது வந்து ம். உமன் தான் வந்து என்னதான் ஒரு ஆண் மகன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறானோ, இல்ல வந்து இப்ப வெளிய சுத்த என்னதான் ஏர்னிங்ஸ் பண்ணாலும், மொத்தத்தையுமே வந்து கட்டமைத்து கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து உமன் தான். அது வெளிப்பக்கமா பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு ஆண் மகன் தான் ஹெட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஏ டூ இசட் அவங்கள பின்னாடி இருந்து ஊந்துதல் படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உமனா தான் இருப்பாங்க. அதனால ஒரு உமன் வந்து பக்குவமா இருந்து பக்குவப்படுத்தவங்களா இருந்தாங்கன்னா, அந்த குடும்பம் நல்லா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த மாரி வேணா பண்ணியிருப்பாங்களே ஒழிய, ஒரு உமனோட ஃப்ரீடம் அத சப்ரஸ் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது தப்பு. ஆனா அப்படித்தானேங்க இருக்கு. சபாஷ், மிக அருமையாக சொன்னீர்கள் மார்க்கம் வந்து. மிஸ்டர் சால், மிஸ்டர் பிராலி அப்படி இருந்தா அத மட்டும் மாத்தணுமே தவிர, ஒரேடியா மொத்த கல்ச்சருமே இல்ல மாத்தக்கூடாது. ஏன் நீங்க பக்குவமா இருக்க மாட்டீங்களோ? பக்குவமா அதாவது ஒரு அந்த காலத்துலலாம் வந்து பெரும்பான்மையா ஆண்கள் வேலைக்கு சென்றதாக, இப்பயும் நீங்களும் உங்க வீட்லயும் வந்து பெரும்பாலும் வந்து ஆண்கள் வேலைக்கு போறாங்க. ஓகேவா? பெண்கள் ஆஸ் ஐ கம்பேர் டு பெண்கள், ஆண்கள் நிறைய வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் பெரும்பான்மை வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ வந்து இவர் ஒரு அசம்ஷன்ல சொன்னார்ல, ஒரு பெண் வந்து ஒரு அவங்கதான் வந்து வீட்டை கட்டுப்படுத்தி பக்குவமா வச்சுப்பாங்கன்ட்டு. ஏன் நீங்க பக்குவமா வச்சுக்கிறது தான் என்னுடைய கேள்வி. பிளஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரி அப்போ வந்து ஆண் வேலைக்கு போயிட்டு பெண் வீட்டுல இருந்தாங்க. அந்த காலம் போயிட்டு இப்ப வந்து எல்லாமே மாறிடுச்சு. 2 பேருமே ஓடுனாதான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இல்ல மிஸ்டர் சால், நான் வந்து அத காரணம் காட்டி காப்பாத்துறேன்னு சொல்லல. பட் அந்த நீங்க ஏன் அது உமனை சுத்தி இருந்தது, இந்த கலாச்சாரங்கள்லாம் இருந்தது ஏன்ன்றது கேட்டதுக்காக அந்த பதில் சொன்னேன். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க மிஸ்டர் சால், இது மாதிரி ஏன் நீங்க பக்குவமா இருக்க மாட்டீங்களான்னு. அந்த பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்கறதே ஒரு பெண்ணு தான். அம்மா மூலியமா நம்ம அம்மா தான் நம்மள பக்குவப்படுத்துறது. அப்பா நம்மள எதுவுமே கண்டிக்க மாட்டாரு, கண்டுக்கவும் மாட்டாரு. நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் எல்லாமே வீட்டுல இருக்க அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அதே மாதிரி சொல்றீங்க. அற்புதம் மார்க்கம் வந்து அற்புதம். அதே மாதிரி சார் நீங்க சொல்றீங்க வேலைக்கு போறாங்க, அப்ப 2 பேருமே தானே ஈக்குவல் உரிமை இருக்குன்னு. உரிமை உண்டு, கண்டிப்பா உண்டு. 2 பேருமே பக்குவமா இருக்கணும், 2 பேருமே பொறுப்பா இருந்தாதான் அவங்களுக்கான இது ஒழுங்கா இருந்தாதான் அந்த ஃபேமிலி ஒழுங்கா இருக்கும். அது காலத்துக்கு ஏற்ப அந்த கலாச்சாரம் மாறினே தான் இருக்கும். ஆனா அதோட பேஸ் மாறாது. அதுதான் உண்மை. நீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல மாறலாம். ஆனா ட்ரெஸ் போடுறதுன்றது மாறாம இருக்குல்ல, அதுதான் பேஸ். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ மாத்த முடியாது யாராலையும். நம்ம ஐடென்டிட்டியே அதுதான். ஃபுட்ல இருந்து எல்லாமே அப்படிதான். பெரும்பாலும் இப்ப ட்ரெஸ்ஸிங்னு எடுத்துக்கிட்டா, இப்போ எனக்கு பேசிக்கா ஒரு கொஸ்டின், ட்ரெஸ் வந்து உடம்பு மறைக்க ட்ரெஸ் போடுறோமா இல்ல உடம்பு காட்ட ட்ரெஸ் போடுறோமா? இது ரெண்டுத்துல ஒரு 2 கேட்டகரியில தான் வந்து பிரிக்கணும் போல இருக்கு இந்த காலத்துல இருக்கிறவங்க. ஒரே நிமிஷம், இதுக்கு நான் வந்து பதில் சொன்னதுக்கு தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா, சொந்தமா? இப்போ நீ வந்து ஆண்களோட ட்ரெஸ் வந்து இப்போ கணக்குல எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நான் இப்போ பெண்களோட ட்ரெஸ்ஸுக்கே வரேன். ஓகே, நீ என்னதான் பண்ணாலுமே பெண்கள் வந்து சாரி கட்டுன்னு சொன்னாலும் சாரி கட்டினாலும் தெரியதா செய்யும். அவங்க எதை போட்டாலும் கண்டிப்பா தெரியதான் செய்யும். அவங்க வந்து இன்டென்ஷனலா காட்டுறாங்களா இல்ல வந்து இன்னசென்ட்டா காட்டுறாங்களா, அதுதான் கேள்வி. இப்போ நான் இன்டென்ஷனலா தெரிஞ்சாலுமே வந்து நான் வந்து இந்த ஒரு கேள்வி மாதிரி ஒண்ணு வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பொள்ளாச்சி அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகேயா? இப்போ அதுல வந்து அவங்க அந்த எதிர்கட்சியினர் வந்து எப்படி தெரியுமா பதில் வச்சிருக்காங்க, இவ கான்சன் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்ட மாத்திட்டாங்க. பெண்கள் வந்து திருப்பிடுறாங்க. இல்லங்க, இப்போ ஒரு கேஸ் நடந்துச்சுங்க நார்த்ல. அதாவது ஆக்டோட இல்ல, அதனால வந்து செக்ஷுவல் அசால்ட் இல்ல, ஹராஸ்மெண்ட் இல்ல, பாஸ்கோ சட்டத்துல வந்து கைது பண்ண முடியாது அப்படின்ட்டு உண்மையா சொல்லிருக்குங்க. அதாங்க அங்க பிரச்சனை. அத பதிவு பண்ணுங்க. சொன்னது ஒரு பெண் நீதிபதி. ஆமா, அதுதான் சொல்றேன். 2 சைட்லயும் தான் இருக்காங்க. நீங்க
அது வந்து 2 பக்கமும் ஃபால்ட் இருக்கு. அது அது பெண் நீதிபதியே வந்து ஒரு பெண்ணை பத்தி புரிஞ்சு கொள்ளாம அதான் பண்றது. நான் வந்து இப்ப என்ன சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க வெளிவட்டமா. அப்போ 2 பக்கமே ஹலோ முட்டாளுங்க ஹலோ இருக்கிறாங்க. இப்ப வந்து இன்டென்ஷன் நான் இன்டென்ஷன் சொன்னீங்கன்னா 2 இன்டென்ஷனா நடந்தாலுமே நான் இன்டென்ஷனா நடந்தாலுமே பாதிப்பு ஒருத்தருக்காக தான் அமையுது. யாரு ஓகேங்களா? பெண்களா? அதனாலதான் வந்து நீங்க வந்து இங்க வந்து அவங்கவுங்களோட ரைட்ஸ்ன்னு இருக்கும் போதும் ட்ரெஸ்ஸிங்கும் வந்து அவங்கவுங்களோட ரைட்ஸ் தான். நீங்க வந்து அதை ஆர்கனா பார்க்கணும். அதை விட்டு வந்து செக்ஷுவல் டிசையரோட பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இல்லங்க, எனக்கு என்னன்னா நீங்க செக்ஷுவல் டிசையரோட கூட பாத்துக்கோங்க. நீங்க போயிட்டு அதை கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். போயிட்டு லட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணா நீங்க போயிட்டு நைட்டு போய் கை அடிச்சுட்டு போய் தூங்குங்க. என்னத்துக்கு ஒரு பொண்ணை போயிட்டு இது பண்றீங்க அப்படின்ற. சரி, நீங்க செக்ஷுவல் டிசையரோட பாக்குறீங்களே, நீங்க பாக்குற அந்த கெஸ்டர் வந்து அவங்கள அது அஃபெக்ட் பண்ணதா? உங்களுடைய நீங்க பாக்குற பார்வை வந்து அவங்கள இம்பாக்டா இருக்கதா? ரொம்ப நேரமா கண்டிப்பா அது அப்படின்னா அதுதான் சொல்றேன். அமைதியா பாத்தீங்கன்னா போனீங்களா கை அடிச்சீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எந்த விதத்துலங்க? அப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணு தப்பான பார்வையில பாக்குறது வந்து தப்பு இல்லைன்றீங்க. அதுதான் வந்து உங்களுடைய இதுதாங்க கல்ச்சர். நான் வந்து நான் ஒரு எக்ஸ்டென்டா சொன்னேன். நீங்க அப்படி பாக்குறவங்களா இருந்தாலுமே அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். இல்லையேங்க, நீங்க வேணா தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ தான் கேட்கணும். நம்ம அவன் என்ன சொல்ல வரானா, நீ வந்து அந்த மாதிரி ஒரு பையனாவே இருந்துக்கோ அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு பையனா இருந்தாலுமே போயிட்டு பண்ணாதீங்க. முன்னாடி போயிட்டு இப்படி எல்லாம் இருக்கே, நீ எல்லாம் ஒரு இவளா தேவையாவா அப்படின்ட்டுலாம் எதுவும் பேசாதீங்க. நீங்க போயிட்டு அமைதியா போயிட்டு என்ன வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அவன் முன்னாடி எதுவும் பேசாதீங்க. கமெண்ட் பண்ண நாங்களும் அதுதான் சொல்றோம். உனக்கு வந்து ஒழுக்கமா ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணு. ஒழுக்கம் இல்லாம எப்படி சொல்றது, நியூசன்ஸா பிஹேவ் பண்றாங்களா, அவங்க ஆட்டிடியூட் வைஸ், கேரக்டர் வைஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங் வைஸ் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான், படத்துல வர டைலாக் எல்லாம் அடிக்கிறானேன்னு யோசிக்காதீங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுடைய எப்படி சொல்றது, ஒரு பொண்ணுடைய ஆடையில சின்ன அளவுல கூட ஒரு எப்படி சொல்றது கிளாமர் இருந்துச்சுனாலோ, இல்ல ஒரு ஆண்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி இருந்ததுனாலும், அந்த பொண்ணுக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுல அந்த பொண்ணுடைய ஈக்குவல் ஒரு எப்படி சொல்றது, அந்த பொண்ணுடைய ஒரு தப்பு தானே இருக்கு. ஒரு 40% என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீங்க விக்டிம் பிளேமிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க திருப்பி அதேதான் நடக்குது. அது எப்படிங்க? அது ஏங்க அதுதாங்க சொல்றேன். அவர் அப்படியே விக்டிம் பிளேமிங் பண்றாங்க. அந்த ஆடை போட்டதுனாலதான் அந்த பையன் வந்து அந்த மாதிரி பண்ணான் அப்படின்ற மாதிரி. அது எந்த அந்த பையன் வந்து இல்லங்க, நான் ஒன்னே ஒண்ணுங்க கேக்குறேன். இப்போ வந்து சுடிதார் போட்டவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குது, ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப கிளாமரஸா ட்ரெஸ் பண்றவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குது. பட் என்ன ஒரு ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா கிளாமரஸா ட்ரெஸ் பண்றவங்களுக்கு எப்படி சொல்றது ஃப்ரீக்வெண்டா நடக்குது. ஈஸியா வந்து எப்படி சொல்றது, ஒரு சொல்லட்டுமாங்க, நான் சிம்பிளா சொல்லட்டுமா? நீங்களே வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, பெண்களை இவ்வளவு பார்க்க கூடாது, இவ்வளவு பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா நீங்களே என்ன பண்ணுவீங்க, எல்லாம் பான் மூவிஸ் பார்த்துட்டு கை அடிச்சிட்டு நைட்டு போய் ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்குள்ளே அப்படி ஒரு டிசைர் இருக்கு. பான் பார்த்துட்டு போய் கை அடிச்சிட்டு தூங்குன்னா நான் சொல்றேன், நான் உன்னை வேற எதுவுமே பண்ண சொல்ல. உங்களுக்குள்ள அப்படி டிசைர் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணு போகும்போது உங்களால எப்படிங்க அப்படியே ட்ரூவா உத்தம மாதிரி அப்படியே அந்த மாதிரி நினைப்புல பார்க்காம ஒரு பொண்ணை ஜஸ்ட் ஆர்கனா பார்க்க முடியும்? அப்ப நீங்க நடிக்கிறீங்க, நீங்க நல்லாவே நடிக்கிறீங்கன்னு ஒத்துக்கோங்க. ஓகே ஓகே, நடிக்கிறோனே வச்சுக்கோ, அவங்களையே போய் நீ அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க அந்த பொண்ணை நான் தப்பான பார்வையில பாக்குறேன், பட் ஆனா அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன், வெளியில காட்டிக்கல. ஆமா, அவன்தான், நான் ஒத்துக்கிறேன், இதே ஒத்துக்கிறேன். ஆமா, இது ஒத்துக்கிறீங்களா? எங்க கல்ச்சர் என்ன சொல்லுதுன்னா, இருங்க, எங்க கல்ச்சர் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எங்க கல்ச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசையே வளர்த்துக்காத. ஒரு பெண்ணு மேல எதுக்கு, உனக்கு உரிமையானவளை மட்டும் நீ அந்த ஆசையோட பாரு, மத்தவளை எதுக்கு ஏன் அந்த மாதிரி பாக்குற? வெளில உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில வந்து நல்லவ மாதிரி நடிக்காத, நைட்டு போய் வீட்டுல போய் பான் பார்த்துட்டு கை அடிச்சுட்டு தூங்காத அப்படின்னா எங்க கல்ச்சர்ல சொல்லலையேங்க. எங்க கல்ச்சர் சொல்றது இதுதான், அந்த ஆசையை வளர்த்துக்காத.
அப்படின்னு. மிஸ்டர் ஓகே கே, மிஸ்டர் ஓகே பிராலி, ஓகே ஒரே நிமிஷம். ம் நான் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எல்லாமே தான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு விஷயத்துக்கு மிஸ்டர் கேக்கு அவங்க நான் அப்ரோச் பண்றேன். அது ஒத்துக்க மாட்டேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு தான் வந்து நிறைய ரேஷியோ மாறுது அப்படின்னு இன்டியூஸ் ஆகுறாங்க ஜென்ஸ்ன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது ம் ஏன்னு நான் ஏன் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சொல்லு நம்மளோட திங்கிங் தான் வந்து ஒருத்தரை வந்து எப்பேற்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பார்க்குற பார்வையில தான் நம்மள வந்து ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம அந்த இதுவே இன்டியூஷன் ஆகுமே தவிர ட்ரெஸ்ஸிங் சென்ஸால இன்டியூஸ் ஆக எக்ஸாக்ட்லி மாட்டோம். அப்படி ஆவறதா அது 100% இருந்தா கரெக்ட் மார்க் பண்றது. இப்போ வந்து அதுக்கு என்ன ரீசனும் நான் சொல்லிடுறேன். அந்த இன்டியூஷன் அந்த மாதிரி ஜென்ஸுங்க ஆகுறாங்கன்னா அது ஆவறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல பண்டைய காலத்துல எல்லாம் நம்ம போட்டு இந்த உணவு முறை மட்டும் இல்லை, ஆடையே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸே இருக்காது. எல்லாரும் வந்து வெறும் saree மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. ஜென்ஸுங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு இல்லை வேஷ்டி கட்டிட்டு முண்டாஸ் போட்டு இருந்திருப்பாங்களே ம் தவிர, இந்த மாதிரி வந்து அப்பயும் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி saree கட்டியிருந்தாலும் வந்து அந்த இண்டக்ஷன் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அது ம் சொல்றீங்க பாத்தீங்களா? அது ம் ஒண்ணுதான் இப்ப நான் கரெக்டா சொல்லுவேன். ம் இப்போ சரி மிஸ்டர் சரி சால் சொன்ன மாதிரி நான் பாக்குறத வந்து என் பார்வையில அந்த மாதிரி தெரிஞ்சா கூட நான் வந்து அதை வெளியே காமிச்சிக்க மாட்டேன்னு சொல்றது ம் தப்பு தான். அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. இல்ல அதுதான் வந்து அததான் சொல்றேன் இல்ல இப்போ இல்ல நான் இல்ல நான் இல்ல இருங்க இருங்க சரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா கூட நீங்க போயிட்டு லைக் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொண்ணு முன்னாடி போய் நின்று நீ இப்படி எல்லாம் பண்ற, நான் ஸ்லட்சியம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த மாதிரி டிசையர் இருந்தா கூட நீங்க அமைதியா இருங்க, போயிட்டு நைட் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றேனே தவிர, லைக் நீங்க அப்படி பார்க்கணும்ட்டு நான் சொல்லவே இல்லை நான் எங்கேயுமே. அந்த மாதிரி எல்லாம் பண்ற அளவுக்கு பசங்களுக்கு தைரியம் வராதுங்க. போய் நேரடியா நின்னுட்டு நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு சொல்றதுக்கு. அதான் கமெண்ட் பண்றானுங்க, கமெண்ட்ல போய் போடுறானுங்க. அதுதான் பின்புலத்துலதான் அது கூட கமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஃபேக் நேம்லயோ தான் அதாவது கமெண்ட்ஸ் போடுவாங்க. கல்ச்சர் அப்போஸ் பண்ற பசங்க தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க. இல்ல நல்லா பாருங்க. துப்பட்டா போதுங்க தோனின்னு யார் சொல்லுங்க? ஏங்க கல்ச்சரை மதிக்கிறவங்க பொண்ணுங்களையும் மதிப்பாங்களேங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை ஒரே நிமிஷம் போட மாட்டாங்களேங்க. அததான் அவனுங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க. அனிகா சுரேந்திரன் ஒரு பொண்ணு இருக்கு. இது என்ன அணிந்தான் படம் தெரியுங்களா? அந்த படத்தை பொண்ணு நடிச்சுச்சுன்னா அஜித்துக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது மிஸ்டர் பிராலி. எனக்கும் புரிஞ்சிருச்சு. வாழை இலை போட்டோ ஷூட் தான் இழுப்பாருன்னு நினைக்கிறேன். வாழை இலை போட்டோ ஷூட் கேரா அத்வானிடா. ஆனா நான் சொல்ல வரது அனிகா ஒரு மைனர் பொண்ணு, 18 கூட ஆகல. ஓகே இல்ல தெரியும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, அந்த குழந்தையோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் பார்த்து அவங்களோட ஒவ்வொரு போட்டோக்கு கமெண்ட்ஸை போய் படிச்சு பாருங்க. அதே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா பிராலி, நீங்க சொன்னீங்க எனக்கு ஏனோ அந்த சுட்டி குழந்தை படிக்கிற வயசுல ஏன் தான் இப்படி ஒரு மாடலிங் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மாடலிங்ல 18 ஏஜுக்கு மேலே 18 வந்து இவ்வளவு கிளாமரஸா போகணும்னு என்ன அவசியமோ? இல்ல அவங்க கேமராவும் பண்ணல, எதுவும் பண்ணல. இது ஒரே நிமிஷம், அதுக்கும் ஒரு பதில் இது. அவங்க வந்து கிளாமரஸாவும் எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல, நார்மலான போட்டோ ஷூட்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இவனுங்க ஆனா சொல்றாங்க, இவனுங்களோட பார்வையில தான் அப்படி தெரியுது. ஓகே, நீ அங்க போய் அவங்களோட போட்டோ ஷூட் சப்ஜெக்ட்ஸை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும். பிராலி, நான் இது வந்து நான் அதுக்கு ஆன்சர் சொல்ல விரும்புறேன். இது வந்து நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அருகருப்பு தகுந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது வந்து அந்த கமெண்ட் ஒன்னு சொல்றேன், 2-3 சொல்றேன். வேண்டாம், அது ஏன் அந்த இது பேசுனேன். இல்ல நான் வந்து அவனுக்கு கெட்டதா சொல்லல. இனிங்க எப்படி தெரியுமா அவனுங்க சொல்றானுங்க, எப்படி இருக்கும் அவனுங்க திட்டுறவே வந்து எல்லாருமே வந்து வேற வேற மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாலும் எப்படி தெரியுமா அவங்க திட்டுறாங்க? என்ன விஷயமா திட்டுறாங்கன்னா, இவனை சின்ன பொண்ணு, இந்த இந்தியன் ட்ரெடிஷனை விட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்றானுங்க. நான் வந்து கேட்கறேன், அந்த பொண்ணு நீ சின்ன வயசுல டாக்டர் ஆகும்னா என்ன பண்ணுவேன்? மருந்துங்க பத்தி படிப்பா, அதை பத்தி படிப்பா. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து செலிபிரிட்டி ஆகணும்னு நினைச்சா மாடலிங் தான் பண்ணும், வேற என்ன பண்ணும்? இல்ல அது அந்த பொண்ணு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மாடலிங் என்ன பண்ணட்டும், அது இல்ல நான் மிஸ்டர் கேக்கு சொன்னேன் அந்த பத்தின. ஓகே, மாடலிங் பண்ணனும்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல மிஸ்டர் கே ஒரு நல்ல பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் கிளாமரஸா போகணும்னு. இல்ல அவங்க அந்த மாதிரி பண்ண வேணும்ன்றதுதான் நான் பதிலே சொல்றேன். மாடலிங்னா ஒன்லி கிளாமரஸா?
அவங்க ரெண்டுத்துக்குமே அவங்களோட போட்டு நிறைய மிக்ஸ் இல்ல பண்ணிக்கிறாங்க, ரெண்டுத்துக்குமே போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல உண்மைதான். இப்ப மாடலிங் அது வேற, மட்டும் கிடையாது. கிளாமர் வேற. கிளாமர் அடங்க வேற, மாடலிங் வேற. மாடலிங் இஸ் ஒரே நிமிஷம் ஃபேஷன். வெயிட் பண்ணு. இப்போ ஒரு போட்டோவுமே வந்து எப்படி தெரியுமா, உனக்கு இன்ஸ்டாகிராமோட நிப்பிள் ஃப்ரீ கான்செப்ட் தெரியுமா? நிப்பிள் ஃப்ரீக்காக புரியல. நிப்பிள் ஃப்ரீன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்காக பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்ஸ்டாகிராம் அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃபாரினர் ஸ்டார்ட் ஆச்சு அந்த மூவ்மெண்ட். எப்படின்னா, பெண்கள் வந்து அவங்களோட நிப்பிள்ஸ் வந்து இது வந்து என்னோட ஆர்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பிள் ஃப்ரீயோட ஒரு போட்டோ எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, அதுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட்ல இது பண்ணி கேஸ போட்டு ஜெயிச்சு இப்போ இன்ஸ்டாகிராமே அது ஹெல்ப்ஃபுல்லா நீங்க வந்து நிப்பிள் ஃப்ரீ போட்டோஸ் போட்டா தப்புல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதாவது அவங்களே வந்து இது எங்களோட ஆர்கன் தான், இது வந்து ஒரு செக்ஷுவல் பார்ட்டே கிடையாது. நீங்க கேக்குறீங்களா கலாச்சாரம் பத்தி பார்த்தா செக்ஷுவல் பார்ட்டை காமிச்சாதான் தப்பு. இப்போ இல்ல மிஸ்டர் பிராலி, நான் ஒரு விஷயத்த இதுக்கு நான் அப்ப கண்டிப்பா எனக்கு ரொம்ப கோவம் வருது நீங்க இப்படி சொல்றது. அது வந்து அது பப்ளிக்கா இருக்குது, பிரைவேட்டா இருக்குதுன்றது வேற மிஸ்டர் பிராலி. இல்ல இல்ல இதை யார் யார் பார்ப்பாங்கன்னே தெரியாது. சின்ன அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு வயசுல அதை பார்த்து அந்த குழந்தையோட மனசு என்ன ஆகும்ன்றது யோசிச்சு இல்ல பாருங்க. ஒரே நிமிஷம் அவங்க அது எல்லாம் ஓவர் பாக்குறது மெச்சூர்டா தான் வந்து ஆயிடுவாங்க. அதுதான் அந்த ப்ராப்ளம் வந்து மிஸ்டர் பிராலி இருங்க. அநேகாக்கும் அதே தான் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க, அந்த பொண்ணை அசிங்கமா டிஸ்கிரைப் பண்ணியும் போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா. ஒரு 2-3 போஸ்ட் நானே பார்த்துருக்கேன். அந்த பொண்ணே அந்த மாதிரி டபுள் மீனிங்கில் அசிங்கமா நீங்க சொல்ற வார்த்தைகள் அந்த பொண்ணு தன்னை தானேயும் அதோட அந்த போட்டோல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டையுமே கமெண்ட் பண்ணி டேக் பண்ணி போட்டிருக்கு. இதுக்கு நான் ப்ரூஃப் இன்ஸ்டாகிராமில் நானே காமிப்பேன். அந்த வயசில் அந்த பொண்ணுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? இப்போ எல்லாமே அட்வான்ஸாக போகுது. அப்போ அட்வான்ஸாக போகும்போது அந்த மெனோபாஸ்லேருந்து பீரியட்ஸ்லேருந்து எல்லாமே அட்வான்ஸாக ஆகும்போது அந்த குழந்தை பருவத்தையும் இழந்துருவாங்களே. அப்புறம் எதுக்கு அந்த லைஃப்? அப்போ எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு 50 வயசில் எல்லாம் டாட்டாக்கு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாமல் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போகிறது வேஸ்ட். அதுதான் லைஃப்னே வாழ ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம். அதை தாண்டி நிறைய இருக்கு. இப்போ அது வந்து அந்த பொண்ணுதான் போட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த இது அப்போ பாத்தீங்களா அறியாமையே அப்ப யாரும் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அது பண்ணணும்? அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க நேம் போட்டு அவங்க போட்டோல இருந்த ஃப்ரெண்டை டேக் பண்ணி ஐ நோ பட் அந்த கமெண்ட் நான் சொல்ல கூட விரும்பல. அந்த கமெண்ட் வேணா நான் அப்புறமா உங்களுக்கு பர்சனலா காமிக்கிறேன். அந்த மாதிரி கமெண்ட் போடும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு அந்த கமெண்ட் படிச்சப்போ. அதெல்லாம் எதுக்கு அந்த வயசுல? ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? இதை நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா எல்லாமே வந்து அவங்கள அறியாமலே வந்து இதெல்லாம் பண்றதுதான். இல்ல மிஸ்டர் பிராலி, இதை நான் கன்ஃபார்மா ஃபுல்லா பதிவு பண்ணணும். அது நான் முடிச்சிடுறேன், எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. இது வந்து ஏன் இது ரீசன் என்ன ஆகுதுன்னா இவங்க இதுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்லயே எவ்வளோ கன்சல்டேஷன்ஸ் சொல்லியிருக்கிறது என்னன்னா பசங்க எல்லாமே ஹைபிரிட் ஃபுட்ல இருந்து எல்லாமே ஹைபிரிடா சாப்பிட ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு ஃபர்ஸ்ட்லயே கேட்கலாம். பூமி படம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்ல அது புரியல. பூமி படம் பாத்தியா? நல்லா இருந்துச்சான்னு கேக்குறேன். ஒண்ணு இப்ப ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டியா எப்படி? இல்ல ரெக்கார்டிங்லே தான் கேக்குறேன். இது ரெக்கார்டிங்லே கேட்க வேண்டிய क्वेश्चन நான் தான் கேட்டேன். இதெல்லாம் கேட்கணும் ஃபர்ஸ்ட் கேட்கணும். அது சுத்தம் மதன் கௌரியும் இந்த இவன் பாரிசாலனும் படம் அவனுங்களை வச்சு எடுத்த மாதிரி இருக்காண்டா. நீங்க இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி தான். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பார்க்கல, அதனோட கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சிட்டேன். நான் வந்து இவனை கேக்குறேன். படம் பார்த்தேன். பிடிச்சிருந்தா பிடிக்கல. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது படமே வந்து ஒரு கொலாப்ஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து வேற ஒண்ணு சொல்ல போய் வேற எங்கேயும் நான் கேட்டது இதுதான். பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? ஓகே. இப்போ வாங்க, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இப்போ
நீங்க சொல்ற இப்போ நான் அதுக்கு என்ன ரீசன்னு சொல்றேன். பசங்க என்னன்னே விஷயம் தெரியாம அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னா வந்து ஆர்கானிசம் வந்து ப்ரீமெச்சூர் அடலசன்ஸ்ன்றாங்க இல்லையா? இப்போ கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் டாக்டர் கன்சல்டேஷன்ல சொல்றாங்க 5th படிக்கிற பொண்ணு 6th படிக்கிற பசங்க எல்லாம் வந்து ஈஸியா வந்து பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். பீரியட்ஸ்ல வந்து ஐயா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது நீங்களே சொல்லுங்க மிஸ்டர் சார். அது வந்து உங்க சிக்கன் பதிலே சாப்பிடுறதுனால. அதுக்கான இருங்க இருங்க, விடையும் இருக்கு. பிராய்லர் சிக்கன். இல்ல பிராய்லர் பிராய்லர் சிக்கன். சிக்கன் அப்புறம் வெறும் பிராய்லர் சிக்கனே வருஷம் ஃபுல்லா சாப்பிடுறாங்களா இல்ல டெய்லி சாப்பிடுறாங்களா 3 இல்ல இல்ல, வேளையுமே? வீக்லி நீங்க சாப்பிட்டாலுமே வந்து போதும். ஃபுட்டால ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் நீங்க ஆமா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது ஆமா. இல்ல நான் அப்கோர்ஸ் அப்போ நான் அது ஹார்மோனல் ஒத்துக்கிறேன் நான் சொல்றேன். சேஞ்சஸ் இருந்தாலே திரும்பியும் உணவுக்குள்ளேயே போகணும்னு நான் விரும்பல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்றதை நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். நம்ம சாப்பிட்ற எல்லா அரிசியில இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே வந்து கெமிக்கலைஸ்ட் ஆயின்னு வருது. நம்ம ஆர்கானிக்னு சொல்றதே ஆர்கானிக் கிடையாது. அதுதான் உண்மை. ஆர்கானிக் சரி சரி. ஃபுட்டுன்றதே நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாதுன்ற பச்சை வாழைப்பழம் நம்ம எல்லாம் சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ருப்போம். அதோட தோல் பச்சை கலர்ல இருக்கும். அது பேர் அதனால தான் பச்சை வாழைப்பழம்னே சொல்லுவாங்க. இப்போ எங்கன்னா அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? எல்லோ கலர்ல பெருசு பெருசா இருக்கு. எல்லாம் சிரஞ்சு போட்டு இதுவாகுறாங்க. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல இருந்து சீரியல்ஸ்ல இருந்து ஸ்பைசஸ்ல இருந்து எல்லாமே வந்து கெமிக்கலைஸ்டு ஃபுட்டா சாப்பிடும்போது தே கெட் ப்ரீமெச்சூர் அடலசன்ஸ். அண்ட் அந்த ப்ரீமெச்சூர் அடலசன்ஸ்னால அவங்களுக்கு என்னன்னே தெரியாத வயசுலயே அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதை என்னன்னே தெரியாம அவங்க எதுக்கு அஃபெக்ட் எது கூட ஆகுறாங்கன்னு முடிச்சு தான் நான் போடுறீங்க? சொல்லுவேன். இது இது அவன் ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கான் சொந்தம். நான் அதுக்கு அதே எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேன். அதே மாதிரி சொல்லு சொல்லு. நேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த இதுவாகும். நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டியே பாத்தீங்கன்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் திங்க் இருங்க இருங்க. பண்ணுவோம். முன்னாடி ஓகே அட்வான்ஸா ஓகே. திங்க் பண்ண மாட்டோம். என்னங்க பக்கா அது பூமர் மாதிரி இப்போ பேசுறீங்க? அந்த மாதிரி முன்னாடியே ப்ரீமெச்சூரா திங்க் பண்றத வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்றது போய் இப்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ற சொல்றோம். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஓகே இருக்கு இதுல. இப்போ அதுதான் ஓகே. அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ல இருந்தே கத்து கொடுத்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. இதை இதுவும் நான் ஒரு கருத்து நான் ஆமோதிக்கிறேன். சொல்றேன். கரெக்ட். இதை நாங்க ஆமோதிக்கிறோம். அது ம். 8th இருந்தோ இல்ல 9th இருந்தோ எப்ப அடலசன்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்ல இருந்தே இல்ல நம்மளும் படிச்சோம். அதுவும் நம்ம 7th பெண்ணும் இருந்தே படிச்சோம். அது நம்ம வந்து வந்து இன்னும் 7th அப்படி படிச்சு நாம படிச்சோம். இப்போ வந்து படிச்சது கூட ஸ்கூல்னா நம்மளுக்கு நீங்க எந்த நடத்தணும் அந்த ஸ்டாண்டர்ட்ல அளவுக்கு இருந்து கத்து ஒழுங்காவே கொடுக்கணும்னு சொல்றீங்க? ஸ்கூல்னா இல்ல எந்த இல்ல ஸ்டாண்டர்ட்ல இருந்து கத்து இருங்க கொடுக்கணும்னு இல்ல சொல்றீங்க? மிஸ்டர் கே நான் இருங்க யாருப்பா இருங்க சொல்றதுக்கு? அது நம்ம படிச்சோம்னா கூட நம்மள வந்து ஃபுல்லாவே அந்த டாபிக் பத்தி ஒழுங்கா வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் அதெல்லாம் முதல்ல வந்து டீச்சர்ஸ் மென்டாலிட்டி மாறணும். ஒரே டீச்சர்ஸ் நிமிஷம் ஒரே மென்டாலிட்டி நிமிஷம் ஒரே மாறி நிமிஷம். அதை பத்தி நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்தே நம்மளுக்கு அதை பத்தி நம்மளுக்கு நடத்துனாங்கனாலே நம்மளோட திங்கிங்கே மாறிடும். நம்ம அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்துல யோசிக்க மாட்டோம். யோசிச்சாலும் அந்த மாதிரி ம். அவ்வளவு பெரிய தப்பு பண்ண துணிய மாட்டோம். அதுவும் கரெக்ட் ஒரு பெண் கரெக்ட். பெண்ணும் ஒரு மனித இனத்தில் பெண்ணும் ஒருவள். அவள் வந்து அது ஒரு தாயா நம்ம நினைக்க கூடாது. உங்க பாஷையில சொல்லணும்னா ஓகே. அவ்வளவுதான். இப்போ இப்போ நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்காக ஆனா நீங்க கடைசியா சொன்ன செக்ஸ் எஜுகேஷனுக்கு நானும் ஆமோதிக்கிறேன். ஓகேங்களா? இது கண்டிப்பா தேவை. ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதுவுக்கு. செகண்ட் வந்து இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ப்ரீமெச்சூர் இது கட் பண்ணும். டேய் டேய் இந்த ப்ரீமெச்சூர் இது அது கட் பண்ணும். ஆனா இப்போ ப்ரீமெச்சூர் அடலசன்ஸ் பத்தி சொன்னீங்கன்னா இது ஏன் வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து தான். ஸோ வந்து நம்மளால பேக்குக்கும் இப்போ போக முடியாது. அதாவது நம்ம பாஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பாஸ்டான ஃபுட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து நினைச்சாலுமே வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, ஆனா ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல இப்போ அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நானே ஒத்துக்கிறேன். டெரஸ் கார்டன் ஓகே, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டே வரேன். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனாலுமே வந்து ஒரு நாமினல் ஏஜ் ஃபார் ஏஜ், அதாவது இந்த இது இருக்குல்ல, வயசுக்கு வரது புபர்ட்டி இருக்குல்ல. ஆமா. ஓகே, இந்த புபர்ட்டி வந்து பேசிக்கா வந்து எப்போத்துல வச்சுக்காங்க ஏஜ் 12 to ஏஜ் 15 வரைக்கும். நான் வந்து இது சொல்றேன், ரேஞ்ச் சொல்றேன். ஏஜ் 16 வரைக்குமே இருக்கு. நிறைய பேருக்கு 16 போகும். இந்த ஏஜுக்குள்ள தான் புபர்ட்டி ஆகும். ஸோ த பேசிக் ஏஜ் ஆஃப் 12 சொல்றேன். 12 ஏஜ் 12 ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாமினலா வந்து அப்படி வந்திருந்தது. இப்போ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த KFC அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்து சீக்கிரமா ஆகுது. ஹார்மோனல் growth வந்து அதிகமாகுது. அதனாலதான் வந்து இந்த சீக்கிரமா 12ன்றது 10லயே ஆகுது. ஓகேங்களா? 10 வயசு பொண்ணு 8 வயசு பசங்க அதெல்லாம் விளையாடுற மழலை குழந்தைகள் அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. சைக்கிளே மாறிடுச்சு.
ஓகே, இதெல்லாம் ஒத்துக்கிட்டனா. ஸோ இதெல்லாம் வருது. இருந்தாலுமே நீங்க வந்து சொன்னீங்களே இந்த விஷயங்கள்லாம் இந்த டபுள் மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஆமா. அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் எது இல்ல தப்பு எது ரைட்டுன்னு புரியும். ஆனா அவங்க அதுக்கான தப்பு வயசுன்னு மட்டுமே ஒண்ணு இருக்குல்ல. தெரிஞ்சுக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லது யாரு சொல்லி கொடுக்கறது? மிஸ்டர் இருங்க. பிராலி, நீங்க சொல்றீங்க தெரிஞ்சுக்கணும்னு, கரெக்ட், நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவேன், தெரிய வேணாம்னு சொல்ல. அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா? சிகரெட் தீ வந்து நெருப்பு வந்து சுட்டாதான் அது சுடும் அப்படின்றது நம்மளுக்கு சின்ன வயசுல தெரியாது. தெரியாம நம்ம கை வெட்ட கையில சுட்டுறோம். இருங்க, அந்த மாதிரி அதான் ஒவ்வொரு அதே இருங்க, மாதிரிதான் நான் இப்போ ஏன் வந்து இப்படி சொன்னேன். சிகரெட் குடிச்சா கெட்டதுன்றது நம்மளுக்கு ஒரு ஏஜ் லிமிட் அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டா அதனால வர அஃபெக்ட் நம்மளுக்கு தெரியாது. அஃபெக்ட் ஆனதுக்கு இருங்க, அப்புறம் தான் தெரியும். ஓகே, இதெல்லாம் ரீசன். இல்ல இப்ப அதுக்கு பதில் சொல்றேன். ஏன் நான் வந்து அது வந்து தப்புன்னு ஏன் சொன்னேன்னா, அதேதான் எங்க வரணும், ப்ரீ மெச்சூர் அடலசன்ஸ் ஆகுறாங்க. ஸோ ப்ரீ மெச்சூர் அடலசன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தே வில் கெட் த செக்ஷுவல் டிசையர்ஸ். நீ வந்து ஹார்மோனலா வரும், அது நம்மளுக்கு புரியாது அந்த வயசுல. ஓகேயா? ஏன்னா ஓகே, வாட் இஸ் மீன் பை புவர்ட்டினா, தே ஆர் ரெடி ஃபார் ரீப்ரொடக்டிவ் லைஃப். அதான் மீனிங். ஓகே. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாவே ஆகிட்டா சீக்கிரமாவே தே ஆர் ரெடி ஃபார் தட் லைஃப். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து 10th கிட்ட வர முடியுமே அவங்களோட ஹார்மோன்ஸ்லாம் வேற லெவல்ல அட்ராக்ஷன் அதிகமாயிடும். ஓகேயா? சரி மிஸ்டர் ஸோ பிராலி, ஒரே கண்டிப்பா நிமிஷம் இன்டராக்ஷன் பண்றேன். சொல்றேன் இன்டரப்ட் சொல்லுங்க. ஏன் அது நான் ஏன் இன்டரப்ட் பண்றேன்னா, அப்போ வந்து அந்த நீங்க they are ready for reproductive lives மட்டும் தான் சொல்வீங்க. பட் they are not ready for give birth. அதுதான் நான் சொல்லுவேன். if they are ready, they are not have that much. எக்ஸாக்டா சொல்லணும்னா தே ஆர் நாட் ரெடி ஃபார் பேர் பெயின். அவங்களால அந்த அந்த ஏஜ்ல அதெல்லாம் தாங்க முடியாது. அது வந்து அவங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம ஆஸ் எ டாக்டரா சொல்லியிருக்காரு ஒருத்தர். நான் சொன்ன டிக்டாக் கணேஷ்ல ஒரு அண்ணா இருக்காரு. அவர் வந்து டாக்டர் தான் படிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் சொன்னதுதான் நான் திருப்பி இப்போ இங்க ரிப்பீட் பண்றேன். ஸோ 13 வயசுல இருந்து அவங்க வந்து ரீப்ரொடக்டிவ் லைஃபுக்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க. நான் வந்து பேர்த்துக்கு சொல்லல. ஓகேயா? ஸோ கண்டிப்பா வந்து அந்த ஹார்மோனல் இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இந்த டபுள் மீனிங்லாம் அப்பவே அதனசன்ஸ் அவங்க புபர்ட்டி டச் பண்ண உடனே தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நல்லது. அப்போதான் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா அதுக்குள்ள வந்து பாதை மாறி போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். கரெக்ட் தான் மிஸ்டர். இவங்க இப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த ஏஜ்ல இருந்து அந்த கெட்டது மட்டுமே கத்துக்கிட்டு வளர்ந்து கடைசியில மிஸ்டர் சால் மாதிரி ஒரு ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல பிராலி, நான் குதர்க்கமா பேசல. இப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரியே கரெக்ட் தான். 12 to 13ல இருந்து ஒரு 15 வரைக்கும் அந்த எது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்பயே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த ஏஜ்ல வந்து நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு அவர் லைஃப்னே சொல்லலாம். அந்த ஸ்டேஜ்ல இருப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து அதை பத்தி நம்ம யோசிச்சா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? டைவர்ட் ஆகும். இது வந்து நான் வந்து இப்ப இந்த படிப்புன்ற கான்செப்ட் வரும்போது அது வந்து இதுதான் இருந்தாலுமே அந்த அர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. நான் வந்து நாமினலா ஒரு சயின்ஸா சொல்றேன். ஓகே, இது கண்டிப்பா சயின்ஸ் பிரகாரமே நான் சொல்றேன். அந்த அர்ஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்ல எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம்? நம்ம பழைய உணவு முறையில பக்காவா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதெல்லாம் எனக்கு மார்க்கபந்து நீங்க மறுபடியும் உணவு முறையில கொண்டு வராதீங்க. பிகாஸ் கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி உணவு மாற்றமும் நம்ம நான் சொல்லிட்டேன். அதனால தான் இப்போ அதை எப்படி கம்மி பண்ணலாம் இப்போ நான் சொல்றேன். எப்படி அட்வான்ஸ் பண்ண எப்படின்னா வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸே இருக்காங்க பாருங்க. பேரண்ட்ஸே வந்து இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க வீடுன்னு வச்சுப்போம். அண்ணன் அக்கா தம்பி அந்த மாதிரி இருக்க வீடுன்னே வச்சுப்போம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ அக்கா வந்து அடலசன்ஸ் வந்து புபர்ட்டி ஆனவுடனே பையனுக்கு வந்து சொல்லிடணும், இந்த மாதிரி மந்த்லி அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்டா அப்படின்லாம் அவனுக்கு அப்பயே சொல்லி புரிய வச்சுட்டா, ஓ இந்த மாதிரிலாம் இருக்கான்னு அவன் அப்பவே புரிஞ்சுப்பான். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது செக்ஸ் எஜுகேஷன் தான். சோ அவன் அப்பவே புரிஞ்சுக்கிட்டான். இது வந்து சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இந்த கால மாற்றத்துல ஆக்சுவலா வந்து ப்ராலி நீங்க பேரண்ட்ஸோட இடத்துல இருந்து பாருங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தை அவங்க பையன் இருக்கும்போது தான் அக்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க? அது எப்படி சொல்லுவாங்க? அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களும் கூச்சப்படுவாங்க. ஒரே நிமிஷம், அப்படி கூச்சப்பட்டுதான் நீங்க புனித நீராட்டு விழான்ட்டு ஒரு ஃபங்க்ஷனே நடத்துவீங்களா? என்னதுங்க புனித நீராட்டு விழா?
அது கூச்சப்பட்டு அங்க நடத்துறாங்க. அதுதான் அப்புறம் அது சொந்த மஞ்சள் பையன் நீராட்டு கிட்ட விழா மிஸ்டர் அக்காவுக்கு சால். எப்படி விடுங்க, பண்றதுன்ட்டு ஏதோ ஒண்ணு. சொல்றதுல என்ன இருக்குன்றேன். இல்ல நான் வந்து என்னன்னு சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லணும், எப்படி சொல்லணும், அத நீங்க சரி, சொல்லுங்க மிஸ்டர் சால், நீங்க அப்புறம் சொல்லுங்க. இருங்க, அப்புறம் எதுக்கு இருங்க. வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு எப்படி பண்றீங்க? இருங்க மிஸ்டர் சால், இல்ல அதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. அது பண்றது அது 2 விஷயத்துக்கு வந்து பிரதிபலிக்குது. ஒண்ணு வந்து அதுலயும் நம்ம கலாச்சாரம் வந்து அது வந்து ஒரு இது முறைய கட்டுப்படுத்துது. முறையோட அது நடக்குது. ஒண்ணு அக்கா பிரிமிச்சர் ஆகுறாங்கன்னா, அந்த வயசுல அந்த அக்காவுக்கு 13, 12 வயசு இருக்குன்னா, குறைஞ்சது அந்த கூட பிறந்த தம்பிக்கு 9 வயசு இல்ல 8 வயசு இருக்கும். 3, 4 வயசு அதான் நான் வித்தியாசம் தான். சொல்றேன். அந்த டைம்ல வந்து 12 வயசுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி என்னன்னு 8 படிக்கிற புரிஞ்சுக்குவான் வயசு இருக்கிற பையனுக்கு இருக்காது. அதான் கேளுங்க, ஆனா அந்த கொஸ்டினுக்கும் பதில் சொல்ல வராயிருங்க. இருக்காது. ஆனா அது வந்து ஸ்கூல்ல கத்து கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வீட்ல வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாவும் அவங்களால சொல்ல முடியாது. ஸ்கூல்ல வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருந்தாதாங்க சொசைட்டில அவன் வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சுப்பான் ஓகே அப்படின்ட்டு. நீங்க சால் மிஸ்டர் வீட்லயே சால் பொத்தி நீங்க பொத்தி இல்ல மிஸ்டர் வச்சிருந்தீங்கன்னா சால், எப்படிங்க? நீங்க வீட்ல கத்துக்கிறத விட நிறைய வெளியே தான் கத்துன்னு இருக்கீங்க. அது ஆமாங்க, உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. நீங்க என்ன எனக்கு கத்துன்னு அதே இருக்கீங்க. அசிங்கமா இருக்கு. ஏன் என் வீட்ல கத்து கொடுக்கலன்ட்டு எனக்கு கேள்வி எழுப்புது. ஏன் கத்து கொடுக்கலன்ட்டு எனக்கு கேள்வி ஏங்க எழுப்புறாங்க நீங்க நான் வீட்ல. இப்போ இப்படி யோசிக்கிறீங்க. அவங்க பீரியட்ல அவங்க சின்ன பிள்ளைய உங்க வயசுல இருந்தப்போ அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அப்படியேதான் மாறினே வருது. ஒரே நிமிஷம். இப்ப நீங்க உங்களுடைய ஃபியூச்சருக்கு நீங்க கத்து கொடுங்க. அவ்வளவுதான் அதான் சொல்ல இப்போ முடியும். நான் அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க கேட்டீங்களா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு, அதுக்கும் பதில் இருக்கு. அவங்க வந்து நான் வந்து இப்போ சொல்றேன், இப்போ வந்து கண்டிப்பா பார்த்தா ஒரு 80s தான் இருப்பாங்க பேரண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அதை வச்சு சொல்றேன். அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி 9 வயசு பையனே வச்சுப்போம். அவனுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேரண்ட்ஸுக்கே தெரியும். இவங்களுக்கு வந்து 5 நாள் இப்படி அவ்வளோலாம் நீ சொல்ல தர மாசம் ஆகணும்னா சொல்ல முடியுதுனாக்கணும். இவங்களுக்கு வந்து மந்த்லி இந்த மாதிரி இந்த டைம் வர போனோம் இப்படி நடந்துக்கோன்னு சொல்லலாம். அது நிச்சயமா சொல்லிட்டு தான் இருக்காங்க மிஸ்டர் பாலி. அது எங்க வீட்லயே நான் சொல்லுவேன், எங்க வீட்லயும் அதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடியதுதான். அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து எல்லா வீட்லயும் நடக்கணும்ன்றேன். அப்போதான் அவனுக்கு புரியும்ன்றேன். இப்ப நான் வந்து எல்லார் வீட்லயும் நடக்கும். என் நம்பிக்கை அது எப்போ நடக்கும்னா, ஒரு வீட்ல ஒரு பொண்ணு ஒரு அக்கா தங்கச்சிக்கு இருந்தாதான் நடக்கும். அதான் அது இல்லாதவங்க வீட்லயும் நடக்கணும்னு நான் சொல்றேன். அம்மாக்கு அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது இல்ல. ஆனா பள்ளிக்கூடம் எல்லாருக்குமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் ரீசன். நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க கூடாதுன்ட்டுலாம் நாங்க சொல்லல. 2 இடத்துலயும் தான் சொல்லி கொடுக்கணும். அதனோட இம்பாக்ட் வந்து வீட்டுல சொல்லி கொடுத்தா நிறைய இருக்கும்னு சொல்ல வரேன். இப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, பையன் வந்து ஸ்கூல்ல கூட லிசன் பண்ணாம போயிடலாம். ஆனா அப்பா அம்மா வந்து எப்படி எப்படிலாம் சொல்றாங்க, ஒவ்வொரு டைப்ல சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அது வந்து சொல்லுவாங்க. அது வந்து நல்லாவே தெரியுங்க. காலப்போக்குல அவங்களே எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அதை சொல்லி புரிய வைப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு இந்த பார்ட் நேம் சொல்லி இது இப்படிதான்டா, இதுல இருந்து இந்த வந்து இந்த மாதிரி வருது அப்படி வருது அப்படின்னா அந்த பையனுக்கு அப்ப என்னன்னு புரியும்? ஒண்ணு பயந்து போகும், இல்லைன்னா அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வரும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க கிட்ட. இல்லைங்க, ஒன்னே நான் சொல்லி முடிச்சிடுறேன். குழந்தைங்க கிட்ட நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும், என்னவா இருக்கும், அதை நீ பண்ணக்கூடாதுன்னா பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி பார்க்காதன்னா பார்க்கணும்னு தோணும். ஓகேங்களா? நீங்க ஒரு புது விஷயத்த பத்தி சொன்னீங்கன்னா அது என்ன, அது எப்படி, அது அந்த ஒரு ஆர்வம் தான் இருக்கும். நீங்க அதை எப்படி என்ன சமாளிப்பீங்க குழந்தைங்க கிட்ட? காட்டுன்னுவீங்களா? காட்டலாமா? காட்டுறது கூட தப்பு இல்லைன்னுவீங்களா? அது வந்து அப்போ நீங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம். ஒரு குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் இருக்காங்க, இல்லைன்னா அவங்க அக்கா தான் இருக்காங்க. சோ இதுதான் அவங்க ஃபேமிலி. ஒன்னு அவன் பார்த்தானா ஒன்னு அவங்க அம்மா இல்ல அக்கா தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க பாக்கணும் அப்படின்றதுதான் சரின்னு சொல்ல வரீங்களா? நான் வந்து கத்து குடுக்கணும்ன்றதுதான் சரின்னு சொல்ல வரேன். நீ வந்து அவங்களுக்கு எப்படி குழந்தை இப்படி கேக்குதுன்னா சோ வந்து பாருங்க, சிம்பிளுங்க. காலப்போக்குல ஏங்க ஒரே நிமிஷங்க. இப்போ உங்களுக்கு சயின்ஸ் புக்ல எப்படிங்க காமிக்கிறாங்க உங்களுக்கு புக்ல? புக்ல ஏங்க காட்டுறாங்க? நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜின் டயகிராம்னு ஒன்னு இருக்கு, அதெல்லாம் என்னங்க டயகிராம்? அப்ப டயகிராம காட்டி இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த வயசுலயே பையனுக்கு காட்டணும். ஆமா, நீங்க ஜஸ்ட் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி காலப்போக்குல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்க எல்லாம் அதை எப்படி பார்த்து இதுதான் இது இப்படிதான் இருக்கும் எப்படி கத்துக்கிட்டீங்க? இருங்க ஒரு நிமிஷம். நாம எப்படி கத்துக்கிட்டோம்? நான் புக்ல பார்த்தா கத்துக்கினேன்.
நான் புக்ல இருங்க, பார்த்தா ஆமா ஆமா, கத்துக்கல. நான் நான் எல்லாமே புக்ல பார்த்தா அப்படிதான் கத்துக்கல. அப்படிதான் இல்லைன்னு சொல்ல. ஒரே நிமிஷம் ப்ராலி இருங்க. அது அவரு மிஸ்டர் கே சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல மிஸ்டர் கே, அது வந்து புக்ல பார்த்துதான் எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஆனா அந்த புக்ல பார்த்த 7th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க, அந்த பத்தி படிக்க இல்லாட்டி லெசன்ஸ் வருதுன்னு வைங்க, 7thலயே ஓகே. எல்லாருக்குமே புரிஞ்சிடாது. ஒரு சில பேருக்கு இது அதை இந்த பத்தி பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இதுதான் இப்படிதானா இல்ல அப்படின்றது இல்ல பசங்களுக்கு இல்ல எப்படி தெரியும், குழந்தைங்களுக்கு எப்படி அததான் தெரியும்? அததான் வந்து தெரியாது. ஒரு அப்பா அம்மா தான் கத்து கொடுக்க முடியும்னு நான் சொல்றேன், புரிய வைக்க முடியும்னு 9th சொல்றேன். அவனுக்கு எப்படி புரியும்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? அவனுக்கு எப்படி சொன்னா அவனுக்கு புரியும்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? கண்டிப்பா அந்த தெரியும். டைம்ல அதை புரிய வைக்க இன்டைரக்டா தேவையில்ல, எல்லா அப்பா புரிஞ்சிக்க அம்மாவும் தேவையில்ல. சொல்லுவாங்க மிஸ்டர் பிராலி. அது எப்படி இன்டைரக்டா சொல்லணுமோ அவங்க எல்லா அப்பா அம்மாவும் சொல்லுவாங்கடா. சொல்லுவாங்க. அதான் எப்படி சொல்லணும்னு அவனுக்கே தெரியும். அததான் நான் சொல்றேன். அது டைரக்டா வந்து சொல்ல இன்னும் நல்லா மாட்டாங்க, சொல்லணும்னு. இன்டைரக்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க. நான் சொன்னது வந்து நான் சொன்ன வந்த பாயிண்ட் அவனுக்கு அப்பயே புரிஞ்சுட்டு இருக்கும். இது வந்து எனக்கு அக்கா புரிஞ்சிருச்சு. பையன் பசங்க வீட்லயும் சொன்னாதான் அவன் வந்து நாளை பின்ன தெரிஞ்சுப்பான்னு சொல்றேன். புரியுது. நான் ஒத்துக்கிறேன். இத கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் வந்து ப்ரீமெச்சூர் அடலசன்ஸ் தான் பேசிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எந்த சைடு போகலான்னு எனக்கு வந்து தெரியல. மேபி ஃபாலோவர்ஸ் சொன்னீங்கன்னா அந்த சைடு பத்தி பேசுவோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு எண்டிங் பாயிண்ட், ஒவ்வொருத்தரோட எண்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ மிஸ்டர் கே, நீங்க சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். அதாவதுங்க, இப்போ எல்லாம் வந்து நம்ம பேசின டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா கல்ச்சர் வந்து எதுல சீரழிஞ்சு போகுது அப்படின்னா ட்ரெஸ்ஸிங்ஸு, உணவு பழக்கம், இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது, இது ரொம்ப இதனுடைய இம்பாக்ட் அதிகமானதுக்கு காரணமே வந்து ஸ்மார்ட் போன்ஸ் தாங்க. ஸ்மார்ட் போன் வந்தோடனே எல்லாமே வந்து எப்படி சொல்றதுங்க, எல்லாமே மாறி போயிடுச்சுங்க. இதுதாங்க என்னுடைய எண்டிங் பாயிண்ட். இதுக்கு மேல இத பத்தி பேசணும்னு ஆடியன்ஸ் விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம பேசலாங்க. ஓகே ஓகே, சரி. அடுத்து மார்க்க வந்து சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. சேஞ்ச் நந்துனே இருக்கும். அது கண்டிப்பா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண மையத்தான்னு நீங்க முடியாது. நிரூபிக்கிறீங்க. கரெக்ட். நல்ல சேஞ்சா நன்றி. நல்ல சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கெட்டதுன்னு நம்ம ஃபீல் பண்ற சேஞ்சஸ், இல்ல கெட்ட விஷயம் இம்பாக்ட் ஆகிற சேஞ்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஒரேடியா ஸ்டாப் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். அந்த காலத்திலயுமே கெட்டது இருக்கு, இந்த காலத்துலயும் கெட்டது இருக்கு. கெட்டது இல்லாத காலம் கிடையாது. அதை நம்ம எப்படி தாண்டி வரோம், அதை தாண்டி நம்ம எப்படி சர்வே ஆகிறோம்ன்றதுதான் நம்மளோட எந்த பீரியட்ல டைம்ல எந்த இதுவா இருந்தாலும் அது எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அது அந்த காலமும் இருந்தாலும் சரி, இந்த காலமும் இருந்தாலும் சரி. ஓகே, சரி. அடுத்து ஷால் குட்மன், நீங்க சொல்லுங்க. லைக் வந்து கல்ச்சர் இஸ் டைனமிக், இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக். ஓகேங்களா? இப்போ வந்து கல்ச்சர் வந்து கண்டிப்பா மாறிட்டே தான் இருக்கும். ஆனா வந்து அந்த மாறுற கல்ச்சருமே கூட இவங்க வந்து ஒரு உமன் சென்ட்ரிக்கா தான் வச்சு பாக்குறாங்கன்ட்டு என்னுடைய பார்வை. அண்ட் வந்து இது வந்து கண்டிப்பா அந்த உமன் கிட்ட இருந்து வெளியே வந்து பார்க்கணும். லைக் வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இருக்கு. லைக் வந்து எம்பவர்மெண்ட்டு, ரிசர்வேஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு உமன்ஸுக்கு. அதெல்லாம் போக விடாம இவங்க வந்து ட்ரெஸ்ஸு, கலாச்சாரம், இவங்க இப்படி இருக்காங்க, லைக் வந்து ஸ்லட்சியம் பண்றது, அப்படியே வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம அதை பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டி சூழல் இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மளுடைய கோலே வந்து லைக் அந்த எம்பவர்மெண்ட் நோக்கி போறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லி நம்மள பேச வச்சு நம்மள அந்த அட்டைன் பண்ண மாட்டுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை என்கிட்ட இருக்கு. புரியுது. ஓகே, சரி. இப்போ ஏன் எண்டிங் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷால் சொன்ன மாதிரி எம்பவர்மெண்ட் வந்து தடுக்கப்படுது. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சு அவங்களோட மனசாட்சியும் புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்டு, ப்ராக்டிக்கலா இருக்க மார்கபந்து கான்செப்டுக்கும் வந்து நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஈஸான குட் பார்ட் ரைட் வேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவன் வந்து முழுசா வந்து கன்சிடரையும் இருக்குங்க, அதே சமயத்துல கன்சிடரும் வந்து புடிச்சுக்கிட்டும் நிக்கலாம். எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம், எது தேவையோ நம்ம விட்டுலான்றாரு. ஸோ தட்ஸ் த குட் பாயிண்ட், அதை பாராட்டிக்கலாம். ஆனா மிஸ்டர் கே வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து அவர் வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சாலுமே வந்து மேபி ஃபியூச்சர் தான் வரும் தெரிஞ்சுப்பாரு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.
நன்றி, வணக்கம். வந்த எல்லாருக்கும் நன்றி. மார்கபந்து, மிஸ்டர் கே. நன்றி நன்றி ப்ராலி. நன்றி அனைவருக்கும் நன்றி. முடியறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். சால் வந்து நிச்சயமா சொன்னது ஒத்துக்கணும். உமன் எம்பவர்மெண்ட், உமன் ரிசர்வேஷன்ஸ் பத்தி எல்லாம் நம்ம ஒன்றும் பேசல. அது பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் பத்தி அதெல்லாம் வந்து நம்ம கேக்குறவங்க பிடிச்சிருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுறோம். அது ஃபெமினிசம்ல வேணா பேசணும்னு நினைச்சா அங்க பேசுவோம். ஆனா நான் அடுத்த டாபிக் வந்து இவங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி சொல்ல போறேன். இவங்க வச்சு நான் என்ன டாபிக் நான் பிளான் பண்ணிருக்கேன்னா வந்து ஏத்திசம் டீசம் பத்தி பேசணும்னு. என்ன சொல்றீங்க? என்னதுங்க ஏத்திசம் டீசம் ஃபீட்பேக்கை பொறுத்து நம்ம நல்லதுங்க. கண்டிப்பாக பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் வந்து ரொம்ப நாசமா போகுது, சீரழிஞ்சு போகுதுன்னா வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்ஸ், உணவு பழக்கம் இதெல்லாம் சொல்றாங்க. என்ன தெரிஞ்சா என்ன கேட்டா நான் வந்து பாயிண்ட்ரா சொல்ல விடுங்கடா. நான் உன்னை சொல்ல விட மாட்டேன்னு சொல்றேன். நான் சொல்றேன்.